ஹாய் டியர்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து ப்ளவுஸோட முன் பீஸ் கட் பண்ணையில் இந்த மாதிரி வி ஷேப்பில் ஒட்டு வருவது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? அப்போ ஒட்டு வருதுன்னா இந்த ஒட்டை வந்து நம்ம எப்படி ஈஸியாக போடணுங்கிறது தான் இந்த வீடியோ பாருங்கள். இப்போ இப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க, வி ஷேப்பில் இருக்குது. இப்போ லைனிங் அப்படின்னாலுமே நம்ம ஒட்டு தான் போட்டாகணும். ஏன்னா மேல் துணி அப்படி தான் இருக்கும், இல்லை உள் துணி இருந்தாலுமே அப்படி தான் இருக்கும். இப்போ பாருங்கள், நான் இதில் வி ஷேப்பில் எடுக்கிறேன். இப்போ இந்த துணி எடுக்கிறேன், எடுத்துட்டு சரியா நமக்கு இந்த ஷேப் தான் வேணும். சரியா? இந்த ஷேப் இருந்தால் நம்ம ஒட்டு ஈஸியாக போடலாம். அப்போது நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த துணியை எக்ஸஸாக வெட்டிக்கோங்க. அப்படி தனியாக இருக்கிறதுல எக்ஸஸாக வெட்டிட்டு, வீடியோ தெரியுதா பாருங்கள், இப்படி எக்ஸஸாக வெட்டிட்டு எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன். ஆன் பண்ணிட்டு இந்த இடத்த அப்படி வச்சுக்கோங்க. மேலே கூடி வைங்க, மேலே கூடி வைங்க, கீழே கூடி வைக்க வேணாம். ஸோ பாருங்கள், இப்படி அப்படியே முக்கோண ஷேப்பில் மடிச்சுக்கிறேன். சரியா? இதை இப்படியே மேலே வச்சு தைக்கிறேன். இது வந்து ரொம்ப ஈஸியான வழி, அதுக்காக தான் நான் இப்படி சொல்கிறேன். ஒரே கலர் நூலாக போட்டுக்கோங்க, உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் வேறு கலர் நூல் போட்டிருக்கேன். பாருங்கள், தெரியுதா? இப்படி முக்கோணமாக மடிச்சுட்டு ஷேப் கொடுத்து, இப்போ லைனிங்கே போடுறீங்க அப்படின்னாலுமே லைனிங்கை வந்து கீழே வச்சுக்கோங்க. இதை மேலே அட்டாச் பண்ணக்கப்புறம் லைனிங் ஜாயின் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த மாதிரி மேலே வச்சு கட் பண்ணி எடுத்துகிட்டு திரும்ப இதை ஒன்று போல் இப்படி கட் பண்ணிடுங்க. ஓகேவா? தெரியுதா? முக்கோண ஷேப்பில் சேம் கலர் நூல் போடுங்க. நான் உங்களுக்கு வீடியோவில் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக வேறு கலர் நூல் போட்டு காமிச்சிருக்கேன். சேமாக ஒரு ஸ்டிச்சு தான், இது உள்ளே போயிடும். ஸோ உள்ளே போகையில் நீங்கள் லைனிங் செட் பண்ணையில் இது உள்ளே போயிடும். ஸோ அதனால் பிரச்சனை கிடையாது. லைனிங்க்கும் இதுக்கும் நடுவில் வரும். அப்போ லைனிங் இல்லை அப்படின்னாலுமே இது உள்ளே தான் போகும். அப்படி லைனிங் இல்லைன்னா இதில் ஒரு மடிப்பு மடிச்சுட்டு கூட நீங்கள் தைக்கலாம், இல்லை இப்படியேவும் தைக்கலாம். பாருங்கள், ஓகேவா? புரியுதா? ஸோ இந்த மாதிரி வர்ற இடத்துல இந்த மாதிரி இங்கேன்னு இல்லை, வேறு எந்த இடத்துல வந்தாலுமே நீங்கள் இந்த மாதிரி ஷேப் கொடுத்து தைச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். சீக்கிரமாக தைச்சோன்னா ஒட்டு போடுற ஃபீலே இருக்காது. ஓகேவா?